பின் வெற்றிக்கு கட்டுரை எண் 3 விட்டுக் கொடுத்தல். விட்டுக் கொடுப்பதற்கு பரந்த மனப்பான்மை வேண்டும். நண்பர்கள், தம்பதிகள், சக ஊழியர்கள் போன்றவர்களிடையே உறவு சரியாக இருப்பதற்கு விட்டுக் கொடுத்தல் அவசியமாகிறது. கொடுத்து வாழும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எழுவதில்லை. விட்டுக் கொடுப்பதற்கு பொறுமையும் போதும் என்ற மனமுமே வேண்டும். யார் விட்டுக் கொடுப்பது என்று எண்ணினால் அது மான பிரச்சனையாகிவிடும். விட்டுக் கொடுக்க முடியாமல் போய்விடும். அதனால் யாரேனும் ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டுமே. அது நாமதான் இருந்தால் என்ன? கொடுப்பதால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சுமூக நிலை உண்டாகி இன்பம் பெருகுகிறது. ஆனாலும் நல்ல வாய்ப்பை இளையவனாகிய இளங்கோவனுக்கு இருக்கிறது என்று சோதிடர் சொன்ன பொழுதும் அதை பொய்யாக்கும் வகையில் துறவு மேற்கொண்டார் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் விட்டுக் கொடுக்கும் மனம் நாடாளும் வாய்ப்பை தட்டி கழிப்பதற்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்க வேண்டும். அடுத்தவர் பதவியை தட்டி பறிக்க நினைப்போர் மத்தியில் வலிய வந்த வாய்ப்பையே விட்டு கொடுத்தது அவருடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. விட்டு கொடுப்பதற்கு அளவிடாத துணிச்சல் வேண்டும். விட்டு கொடுக்கும் மனம் இல்லாமல் நாளொரு கட்சியும் பொழுதொரு மேடையுமாய் அலையும் இந்த கால அரசியல்வாதிகளை எண்ணும் பொழுது வேதனையாகத்தான் உள்ளது. ஆசைப்படுவது மனித இயல்பு. அந்த ஆசைக்கும் கடிவாளமாக அமைவது விட்டு கொடுத்தலாகும். இந்த கிராமங்களை கூட விட்டு கொடுக்க மனமில்லாத துரியோதனன் தன் குடும்பத்தோடு அழிந்து போகிறான். யோசித்து பார்த்தால் விட்டு கொடுப்பது என்பது சமாதானத்தின் தூதுவாக புலப்படுகிறது. கொடுக்கும் இடத்தில் சமாதானம் நிலவுகிறது. கொட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டு அது கிடைக்காத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று வேண்டா வெறுப்பாக தட்டி கழுப்பது விட்டு கொடுப்பது ஆகாது. தேடி வரும் வாய்ப்பை தமக்கே உரிமைய உடைமையை விட்டு கொடுப்பதுதான் பெருமை. ராமாயணத்தில் ராமர் தனக்குரிய பதவியை தட்டி பறிக்கப்படுவதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் கொடுத்துட்டு கானகம் செல்கிறார். சிவபாபா அவர்கள் நிலமற்றவருக்கு நிலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பூமிதான இயக்கத்தை தொடங்கினார். அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து ஏக்கர் கணக்கில் தங்கள் நிலங்களை விட்டு கொடுத்தவர்களை நாம் நினைக்க வேண்டும். ஓர் அடி நிலம் கூட கொடுக்க மனமின்றி வெட்டுப்பலியில் ஈடுபடுவோரை எண்ணும் பொழுது மனம் பதைக்கிறது. விட்டு கொடுப்பது இயலாதவர் செயல், விட்டு கொடுப்போர் கெட்டு போவர் என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள். இது முற்றிலும் தவறான பேச்சு. தன்னம்பிக்கையும் வீராப்பும் உள்ளவர்களால் மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியும். இந்தியாவின் பிரதமராகும் வாய்ப்பு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிரகாசமாக இருந்தது. பல முறை வழியை தேடி அவர் பெருமைகளோடு வந்து மறுத்துவிட்டார். காமராஜர் விரும்பியிருந்தால் பிரதமராயிருக்க முடியும். ஆனால் விட்டு கொடுத்து மக்கள் மனதில் பெரிய மதிப்பை தேடிக்கொண்டார். இந்தியாவின் கிங் மேக்கர் என்று உலகமே அவரை பாராட்டியது. விட்டு கொடுத்தல் தியாகத்தின் திறவுகோல் ஆகும். ஆம் நண்பர்களே, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானமாக போனால் இந்த உலகம் எவ்வளவு அமைதியாக நல்லாக இருக்கும் என்று நினைத்து பார்க்க ஆசையாகத்தான் இருக்கிறது. நடக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்ற நிலைக்கு வரும்பொழுது கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் வாழ்வார்கள். அந்த காலத்தை எதிர்பார்த்து நாமும் இருப்போம்.